நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நிறைய பேருக்கு குருதசை வரும், பார்த்துருப்பீங்க. குருதசை வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் சார். குருனாவே மிகப்பெரிய பணத்துக்கு சொந்தக்காரன் சொல்கிறோம் இல்லையா? பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன், பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன். சுக்கரனாக்கா டெய்லி பணம், தினம் தினம் பணத்தை அள்ளி கொடுக்குறோம் சுக்கரன் சொல்கிறோம். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நல்லா வளர்ந்து வந்திருப்பாங்க சார். திடீர்னு பார்த்தா அடிமட்டத்தில் போய் விழுந்து அதல பாதாரத்தில் விழுந்திருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு தசையில் தான். குரு தசையில் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் சார். அந்தந்த தசா காலம் ஒரு தசாவும் எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு சார். எந்த வயதில் வரணும்னு ஒரு ரூல் இருக்கு. எப்படி சுக்கிர தசை சிறு வயதில் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். 15 வயதில் சுக்கிர தசை வரவே கூடாது சார். 15 வயதில் சுக்கிர தசை ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்தா குட்டி சுக்கிரன் கெட்டு போக செய்வான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகு தசை சிறு வயதில் வரவே கூடாது சார். சிறு வயதில் ராகு தசை சுக்கிர தசைலாம் வரவே கூடாது. ராகு சிறு வயதில் வந்ததுன்னா போகத்துக்கு சொந்தக்காரன் சார். மூன்றாவது நபர்கள் மூலமாக இவர்கள் ஒரு எதிர்ப்பாளினிடத்தில், அதாவது ஆணுனாக்கா பெண்ணுக்கும், பெண்ணுனாக்கா ஆண் மேலேயும் ஒரு மோகம் உருவாகி அந்த ராகு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும். அதுவும் படிக்கும் வயதில் வரவே கூடாது சார். படிக்கும் வயதில் அந்த ராகு தசை சுக்கிர தசை வந்ததுன்னா படிப்பை கெடுக்கும். அதனால மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நேயர்களே. உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ சுக்கிர தசையோ ராகு தசையோ சிறு வயதில் வந்தால் மிக 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 கவனமாக இருந்து அந்த தசா காலத்தை தள்ளிவிடணும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை ஜோதிடர்களுடைய அணுகி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படணும் சார். அது மட்டுமல்ல, இந்த குரு தசை சொல்றோம் இல்லையா, மன்னவன் பொன்னவன் பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன். குரு தசை அள்ளி கொடுக்கணுவாங்க நிறைய பேர். சில பேருக்கு வீழ்ச்சி கொடுத்து சின்னபிடமாக்கிறது இந்த குரு தான் சார். சார், யாருக்கு வரணும் யாருக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு சார். இந்த குரு தசை கூட 30-35 வயது காலத்துல வரவே கூடாது. 30 வயதுல வரவே கூடாது. 30 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள இந்த குரு தசை வரவே கூடாது. இந்த குரு தசை எப்போ வரணும்? ஒரு 45 வயதுக்கு மேல வந்தா பரவாயில்ல. 50 வயதுக்கு மேல தான் சிறப்பு. 35 வயது காலத்துல இந்த குரு தசை வந்தா வீழ்ச்சி கண்டிப்பா கொடுக்கும் சார். எப்படி கொடுக்கும் தெரியுங்களா? பணத்தை முதல்ல கொடுத்து, பணத்தை அள்ளி கொடுத்து பிறகு வீழ்ச்சி கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும் தெரியுங்களா அப்படிப்பட்ட வீழ்ச்சிய? ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, அதன் பிறகு கன்னி ராசி. இவர்கள்லாம் கவனமா இருக்கும். இந்த லக்னங்கள்லாம் கவனமா இருக்கும். ஏனென்றால் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடம் அந்த குரு வருவார் சார். மிதுனத்திற்கு பாதகாதிபதி வருவார். மிதுன லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருவார். அவர் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் என்பதை மறக்கவே கூடாது. அதற்கு அடுத்து பாருங்க, இந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் வருவார், பாதகாதிபதியா வருவார். இவர்கள் எல்லாம் சில நிலைப்பாடுகள் மறைந்து நீச்சம் பெற்று இருக்கணும் சார். 6, 8, 12 மறைந்து இருக்கணும். அப்படி இல்லை நீச்சமாக பகைவா ஆகி இருந்தால் ஓரளவு நன்மை தரும் சார். அப்படித்தான் ஒரு அன்பர் சிம்ம லக்னமாக பிறந்து அவருக்கு குருதசை நடந்து கொண்டிருக்கிறது. அள்ளி கொடுத்து சார். எப்படி கொடுத்தது? அவருக்கு அந்த குரு 6ஆம் வீட்டில் அமர்ந்து ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்து அவருக்கு பாருங்க, சிம்ம லக்னத்திற்கு குருணியை சேர்ந்தவர் தானே சிம்ம லக்னம். 5ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரன், 8ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரன். அப்ப இந்த குருதசை வரசல் இவர்கள்லாம் கவனமா இருக்கணும் சார். இவருக்கு பாருங்க, இந்த குருதசை வரும் காலத்துல மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு மிகப்பெரிய பண பலத்தை கொடுக்குறாரு சார். அவருக்கு எப்படி கொடுக்குறாரு? 6ஆம் வீட்டில் அமர்ந்த அந்த குரு 5ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டுல அந்த குரு அமர்ந்து நீச்சம் பெற்று கடன் மூலமாக கொடுக்கிறார். பணத்தை கடன் மூலமாக கொடுத்து அடுத்து வரக்கூடிய 16 வருடம் இல்லையா குரு தசை, முதல் 8 வருடம் நல்லதா அள்ளி கொடுப்பார் எல்லாருக்குமே. அதற்கடுத்து வரக்கூடிய 8 வருடத்துல கடைசி 4 வருடம் இருக்கு பாருங்க, அந்த 4 வருடத்துல தான் சார் இவருக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு போயிடும். குருன்னாவே கௌரவத்தை மட்டும் தான் சார் கொடுப்பாரு, பணத்தை கொடுக்க மாட்டாரு. பணம் கொடுப்பாரு, கௌரவத்தையும் கொடுப்பாரு. ஆனா அந்த கௌரவத்தையும் கெடுப்பவரும் இவர் தான். எப்போ? இந்த சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி இல்லையா அவரு, வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தாம விட மாட்டாரு.
அதே மாதிரி மிதுன லக்னமும் கன்னி லக்னம் மிகவும் கவனமா, பாதகாதிபதி இல்லையா அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இவர்களுக்கு பாதகத்தை செய்யும் சார். குரு தசை வரும் காலங்களில் பாதகத்தை செய்யும். ரிஷப லக்னத்துக்கு குரு ஆட்சி பெற்று 8ஆம் வீட்டில் அமர்ந்து இந்த தசா காலம் வந்ததுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி 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 மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் இவர்களுக்கெல்லாம். அதனால தான் நேரிலே குரு தசை வந்துடுச்சு, கொட்டி கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன் குரு என்பதெல்லாம் மறக்காதீங்க. அதே சமயத்துல அந்த மேஷ ராசி தான் வந்து காலபுருஷனுக்கு முதல் ராசி இல்லையா, முதல் லக்னம் கூட எடுத்துங்க. அப்ப அந்த மேஷ ராசிக்கு 9ஆம் வீட்டதிபதியாகவும் குரு வருவாரு, 12ஆம் வீட்டதிபதி விரையாதிபதியாகவும் குரு வருவார் என்பதை மறக்கவே கூடாது. கண்டிப்பா விரயத்தை கொடுக்காம விடாது சார். இந்த குரு தசையில கவனமாவும் இருக்கணும். ஏனென்றால் இந்த குரு தசை 50 வயது 45 வயதுக்கு பிறகு வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சார். ஆனால் 30-35 வயது காலத்தில் இந்த குரு தசை வந்தால் இவர்களுக்கு முதல் 8 வருடம் நல்லா இருக்கும். அதற்கடுத்து 8 வருடத்தை நிறைய பேரை பார்த்துருக்கேன் வீழ்ச்சி அடைந்துகிறார்கள் சார். இந்த குரு தசை வந்தாவே இந்த சிறு வயதுல குரு வந்தா மிகவும் கவனமா இருக்கணும் சார். இவர்கள்லாம் வந்து தொழிலே செய்யக்கூடாது. தொழில் மூலமாக கடனை ஏற்படுத்தணும் சார். கடனை ஏற்படுத்தி கடைசி அந்த 4 வருடம் குரு தசையில 4 வருடம் இல்லை 8 வருடத்துல மிகப்பெரிய ஒரு அவருடைய நிலைப்பாடே வந்து கௌரவத்தை கெடுத்துரும் சார். அதனால தான் நேரிலே குரு தசை வருதா, தொழில் செய்ய போகிறீர்களா, கவனமாக இருங்கள். நீங்கள் பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள் என்றால் இந்த லக்னக்காரர்கள் நான் சொன்ன இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, சிம்மம் கூட எடுத்துங்க, கடகம் கூட எடுத்துக்கங்க. இவர்கள் எல்லாம் மிகவும் கவனமாக இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள் சார். அந்த குரு தசை துலாம் லக்னக்காரர்கள் கூட எடுத்துங்க, குரு தசை வரக்கூடாது. குரு தசை வந்தா தொழில் செய்யவே கூடாது. தொழில் செய்தீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. நீங்கள் தொழில் செய்ய போகிறீர்கள், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகிறீர்கள், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தொழில் செய்யலாமா வேண்டாமா என்பதை கவனத்தில் வைத்து தான் சார் நீங்கள் செய்யணும். எனவே நேர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடை பெறுவது மட்டுமல்லாமல் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், குரு திசை வரும் காலங்களில் தொழில் செய்யக்கூடாது. தொழில் வந்து சில நிலைப்பாடுகள் சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் சார், சில லக்னக்காரர்கள் மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் இந்த குரு தசை. அதனால் நேயர்களே உங்க ஜாதகத்தை திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.